ராதே கிருஷ்ணா. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் பத்ரிக்கு பயணம். இது என்ன கோட்டு? பிப்பல்கோட்டிலேருந்து கிளம்புறோம். நேற்று வரைக்கும் வெயில், அப்படி ஒரு வெயில். இதோ இன்னைக்கு காலையில் மணி இப்போ தான் 5, மழை பெய்யறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். நாங்கள் பாதையில் இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறோம். பத்ரி நாராயண பெருமாள் தான் காப்பாற்றணும் எங்கள் எல்லாரையும். ராதே கிருஷ்ணா. முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோலூன்றி விதிர் விதித்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது வெண்ணப்பர் மூத்தவாறு என்று இளையவர் ஏஷாமுன் மதுவுன் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இது. ஒரு முன்னால் ஒரு 3வது காலாக ஒரு கோலை ஊனி அப்படியே கண்ணெல்லாம் சுழன்று, ஐயோ எப்படா இவன் போவான் அப்படின்னு பின்னால் இளையவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பு அந்த மதுவண்டுகள் பாடும் பத்ரியை வணங்கிடு அப்படின்னு சொல்கிறார். பத்ரிநாதனை வந்து சேவிக்கிறது அப்படிங்கிறது எளிதும் அல்ல. எவன் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறானோ அவனுக்குத்தான் பத்ரிநாதன் தரிசனம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்காராம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை அடியேனுக்கும் அழைச்சிட்டு போய் காமிச்ச மணிவண்ணன் சாருக்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றி சொல்கிறேன். பணம் யார் வேணாலும் கொடுக்கலாம், எல்லார்ட்டையும் இருக்கும். பிராப்தங்கிறது பகவான் ஒருத்தர் கொடுக்கறது. இருந்தாலும் நம்மை அன்போடு அழைச்சிட்டு போன மணிவண்ணனுக்கு நான் இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த பத்ரிநாத் யாத்திரை விளாகை நான் தொடங்குகிறேன். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடல் மட்டத்திலேருந்து 10,248 அடி உயரத்தில் இந்த பத்ரிகாசிரமம் இருக்குது. பத்ரி நாராயணன் கருப்பு நிறத்திலான ஷால கிராமத்தில் ஆன பெருமாள். 108 திவ்ய தேசத்தில் 100வது திவ்ய தேசமாக பத்ரிகாசிரமம் சொல்லப்படுகிறது. கடுமையான மலைப்பாதை, கரடு முரடான சாலை, எப்போ வேணாலும் உருள தயாராக இருக்கும் பாறைகள், பனி சூர்ந்த மலைகள். தொண்டை ரொம்ப போயிடுத்து, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 தீர்த்தங்கள் இருக்குது. இதில் தத்த குண்டத்தில் நீராடணும். தத்த குண்டம்ங்கிறது ஒரு சுடுதண்ணி கொதிக்கிறது. அதுக்கு ஒரு கதை சொல்கிறா. அக்னி பகவானுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட்ட போது பகவான் தான் அதை சரி பண்ணாராம். இந்த இடத்துல பக்தர்களின் பாவத்தை போக்கி தன்னை சரி பண்ணிட்டானாம் அக்னி பகவான். நாராயணனின் பாதங்களில் இருந்து நீர் ஊற்று பெருகி தத்த குண்டத்தில் வந்து சேர்கிறது. அலக்நந்தா நதிக்கரையில் அமைந்த இந்த க்ஷேத்திரம் நரநாராயணர்கள் தவம் செய்த காரணத்தால் இந்த தலம் நரநாராயண பர்வதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பத்ரியில் ஒரு குகையில் தான் வியாசர் மகாபாரதம் எழுதினார். எங்களால் அங்கே போக முடியல. பத்ரி என்ற சொல்லுக்கு இலந்த பழம் அப்படின்னு பொருள். பத்ரியில் நிறைய இலந்த மரங்களை பார்க்க முடிகிறது. லக்ஷ்மி ஸ்வரூபமாக இலந்த மரத்தின் கீழ் நாராயணன் எழுந்தருளி இருப்பதால் பத்ரிநாத் என்று வழங்கப்படுகிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பத்ரிநாத்? தம்போத்பவன் அப்படிங்கிற அசுரன் பல ஆண்டுகள் தவம் செஞ்சு சூரியனை கூப்பிட்டானாம். சூரியன் தவத்துக்கு மகிழ்ந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டானாம். சாகாத வரம் வேணும் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க. சாகாத வரம் தர முடியாது, வேறு ஏதாவது கேளு அப்படின்னு 1000 கவசங்களை வரமாக வேண்டினான். 1000 கவசங்களும் அழிக்கப்பட்ட பிறகுதான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும். சரி, ஓகேன்னு கொடுத்துட்டார். அடுத்தது 2வது கேட்குறான்.
ஒரு கவசத்தை அழிப்பதற்கு 1000 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நன்னா கவனிக்கணும் இந்த கதையை. சரின்ட்டு அதுவும் மனிதர்கள் மட்டும்தான் கவசத்தை உடைக்கணும் அப்படிங்கிறான் 3வது. ஓகே, அப்படியே உடைச்சாலும் கவசம் உடைச்ச அடுத்த நிமிஷம் அவன் செத்து போயிடணும். யார் உடைக்கிறாளோ அவன் செத்து போயிடணும், மரணம் அடையணுன்றான். ஒரு கவசம் உடைந்த மறுகணமே அவள் செத்து போயிடணுங்கிறான். ஓகே பண்ண உடனே மனுஷா தேவர்கள் எல்லாரையும் அவன் கஷ்டப்படுத்துகிறான். 1000 சகஸ்ர கவச்சன் அப்படின்னு பேர் வாங்கிட்டான். அப்போது விஷ்ணு என்ன பண்ணார்? நாராயணனா அவதாரம் பண்ணார். ஆதிசேஷன் நரனாக அவதாரம் பண்ணார். நாம் நினச்சிட்டு இருக்கோம் 10 அவதாரம் தான், கிடையவே கிடையாது. நிறைய அவதாரம் பண்ணியிருக்கார் சுவாமி. அதில் 10 தான் செலக்டிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நரநாராயணர்கள் பல ஆண்டுகள் தவம் செய்தாலாம். இதை பார்த்தோன்னே இந்த சகச கவச்சம் தேவையில்லாமல் யுத்தத்திற்கு அவர்களை கூப்பிட்டானாம். இந்த தலம் நரநாராயணர்கள் வர்றதுக்கு முன்னாலேயே சிவபெருமான அருளால் ஒரு நாள் இந்த தலத்தில் யாராவது தவம் பண்ணால் 1000 ஆண்டுகள் தவம் புரிஞ்ச பலன் கிடச்சிடும். அதுக்கு ஈக்குவல் ஒரு நாள் தவம் பண்ணான். அப்போ நரன் யுத்தத்துக்கு கூப்பிட்ட உடனே அப்போ என்ன பண்ணாரா நரன் யுத்தத்துக்கு அவன் நரனை கூப்பிடும்போது சகசகவசன் நாராயணன் தவம் பண்ணுவாராம். நாராயணன் யுத்தத்துக்கு வரும்பொழுது நரன் தவம் பண்ணுவாளாம். இவா 2 பேருமே சிவபெருமானுடைய மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை தெரிஞ்சுட்டு இருந்தாளாம். அதனால் நரனும் நாராயணனும் ஒருத்தர் செத்துட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு கவச்சம் அழிச்சுட்டு ஒருத்தர் இறந்துட்டார்னா அடுத்தவர் என்ன பண்ணுவார்? இந்த மிருத்யுஞ்ச கவச்சத்தை படித்து அவளை உயிர்ப்பிச்சிடுவாளாம். இது மாதிரி வரத்தின்படி ஒரு கவச்சத்தை அழிச்சிட்டா என்ன பண்ணுவா? 1000 ஆண்டுகள் தவம் பண்ணும், உடனே மரணம் அடையணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? அதனால் மாற்றி சகஸ்ர கவசனோட 999 கவசத்தையும் அழித்தார்களாம். 1000வது கவசத்தை அழிப்பதற்கு முன்பே பிரளயம் வந்துடுது. பிரளயம் வந்தால் சகஸ்ர கவசன் உட்பட எல்லாரும் சூரியனிடத்தில் ஒடுங்கிவிடும். சூரியன் பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். சகஸ்ர கவசன் ஒரு கவச்சத்துடன் சூரியனிடம் ஒடுங்கினான். அவனே பிற்காலத்தில் கர்ணனாக மறுபிறப்பு மேற்கொண்டான். நரன் தான் அர்ஜுனன், நாராயணன் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இது மாதிரி தோன்றி அந்த ஒரு கவச்சத்தையும் அழித்து கர்ணனை அழித்ததாக வரலாறும் புராணமும் சொல்கின்றது. கடும் பனிக்காலம் முடிஞ்சப்புறம் கோவில் அட்சய திருதி அன்று திறக்கப்படும். ஏப்ரல் லாஸ்ட்டு, மே 1 தீபாவளி முடிஞ்ச உடனே கோவில் மூடிடுவா. விக்கிரகத்தை ஜோஷிமட்டில் வச்சு ஆராதனை நடக்கும். ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜோஷிமட்டில் ஆதிசங்கரர் நாரத குண்டத்தில் ஸ்நானம் பண்ணும்போது கிடைச்ச சாலக்கிராம பெருமாள் அதை தான் தப்த குண்டத்துக்கு அருகில் வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஸோ இங்கே எல்லாமே மலையாள சம்பிரதாயப்படி தான் நடக்கிறது. பெருமாளுக்கு எல்லாமே 5 தடவை 6 தடவை ஓடி 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 சேவித்தோம் நாங்கள். பற்றியது கற்பூரம் சுற்றியது தட்டோடு காட்டியது உன் ஒருவை கண்ணா. எரிந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சமில்லை, தெரிந்தது தேவையான தகுதி. கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும், கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் பொழுதிருக்க, தகுதியை எந்தனுக்கு அருள்வாய், தகுதியை எந்தனுக்கு அருள்வாய், தகுதியை எந்தனுக்கு அருள்வாய்.
நாராயண பெருமாளை திவ்யமாக சேவிச்சிட்டோம். வந்த பலன் எல்லாம் அடைஞ்சோம். ஒரு தடங்கள் இல்லாமல் வந்துட்டோம். நாங்கள் எல்லாரும் இதோ இப்போ கிளம்பின்னு இருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையார் பத்ரி நாராயணனை சேவிக்கணும், அவன் அனுகிரகத்தை பெறணும். கஷ்டம்னு நினச்சோம்னா அது கஷ்டம், இஷ்டமாக வந்தால் அவன் அப்படியே நம்மளை அழக்கா தூக்கிட்டு போய் வச்சிடுவான். ஒரே ராத்திரியில் துவாரகாவையே கொண்டு போய் வச்சவன் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பிக்க மாட்டானா? நம்பிக்கை தான். எல்லாரும் பேச்சை கேட்டுக்கிண்டு அங்கே மழையாமே புயலாமே அது இது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா உட்காந்துட்டே இருக்கணும். அவன் அருளை பெறத்துக்கு அவன் திருவடியை நம்பிக்கையாக பிடிச்சிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் திரும்பியும் ஜீப்பில் ரிட்டன், ஏன்னா மழை வந்து லைட்டாக தூர்றது. சேவிச்சாச்சு நல்லபடியாக, அந்த திருப்தியோடு நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு நீங்களும் எல்லாரும் பத்ரி நாராயணனை சேவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா. இதான் பத்ரியோடைய தோற்றம். இதெல்லாம் சேவிச்சுக்கோங்க. அவன் திருவருளை வேண்டி